உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிற மணிக்கு யாரெல்லாம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் இந்த பிள்ளை பாவம் இவ்வளோ பெரிய கெட்டப்லாம் போட்டு நிறைய எஃபர்ட் பண்ணுதுன்ட்டுன்னு நிறையா பேர் என் வீடியோவை லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி கெட்டப்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் மனசு. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம பயந்துக்கிட்டே கோஸ்ட் ஸ்டோரியை கேட்போம். பேர் ரகு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணேசன் அண்ட் லட்சுமி, இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட் போகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு 3 வயசு ஒரு பிள்ளை, 2 வயசு ஒரு பிள்ளை இருக்காங்க. இவங்க எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணேஷுக்கு வெளியில் கொஞ்சம் நிறைய பெண்களோட தொடர்பு இருக்குது. ஸோ அதனால அவங்க ஒய்ஃப் எப்போதுமே அவங்கள திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த கணேஷ் இருக்கார்ல, இவர் வேற ஒரு பெண் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதா இவங்க ஒய்ஃப் லட்சுமி பார்த்துட்றாங்க. ஸோ பார்த்தானா 2 பேத்துக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது. சண்டை ஓவராக முத்தி போய் என்ன ஆகுதுன்னா, நம்ம லட்சுமி அவங்களோட 2 பிள்ளைங்களையும் கூட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மணி ஒரு நள்ளிரவு இருக்குது. ஸோ அந்த டைமில் இவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு பேசாமல் இருக்காரு. அப்புறம் மறுநாள் இவர் எந்திச்சு பார்க்குறாரு, அவங்கள வீட்டில் காணோம். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, சரின்னு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அவர் கிட்டத்தட்ட தேடி 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 நள்ளிரவு தான் இவர் வீட்டுக்கே வராரு. இந்த கணேசன் நள்ளிரவு அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டார்ல. ஸோ அங்கே வந்தால் தான் பார்க்குறாங்க லட்சுமியும் அவங்க 2 பிள்ளைங்களும் அங்கே இருக்காங்க. உடனே அவருக்கு கோவம் பயங்கரமாக திட்டுறாரு. எங்கே போய் தொலைஞ்ச நீ, நான் எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன், யார் வீட்டில் போய் இருந்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ளே பயங்கர சண்டை நடக்குது. இவங்களுக்கு சண்டை நடக்கும்போது ஆல்ரெடி மணி 12 ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் சண்டை இன்னும் பயங்கரமாக முத்தி போயிட்டு இருந்தனால ஒரு மணி போல் என்ன நடக்குதுன்னா, நம்ம லட்சுமி இருக்காங்களா, லட்சுமியும் அவங்களோட 2 பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு இவங்க கிச்சனில் போயிட்டு கதவை சாத்திட்டாங்க. கதவை சாத்திட்டு மண்ணெண்ணியை இவங்க மேலேயும் அந்த பிள்ளைங்க மேலேயும் ஊற்றிட்டு கொளுத்திட்டாங்க. ஸோ கொளுத்திட்டு கதற சத்தம் தான் கேட்குது. அப்போது உடனே இந்த கணேஷ் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக கத்தி அழுகுறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் அப்படி செய்ய மாட்டேன், நீ கதவை தோற, எனக்கு போய் இவ்வளோ தண்டனை கொடுக்குறியா, கதவை தோற அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி அழுகுறாரு. ஸோ இவர் கத்தி அழுகிற சத்தம், அப்புறம் புகை வாடை இதெல்லாமே வெளியில் போனால வெளியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அவங்களும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ வீட்டில் பார்க்குறாங்க இந்த மாதிரி இவர் கத்தி கதறிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற 2-3 ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்து அந்த கிச்சன் கதவை எத்தி உதச்சி திறந்துடுறாங்க. ஸோ திறந்து பார்த்தாக்கா அந்த இடத்துலேயே ஒரு பிள்ளை இறந்து போயிடுச்சு. அப்புறம் நம்ம லட்சுமி 90% அவங்க உடம்பும் எரிஞ்சிருச்சு. இன்னொரு பிள்ளையும் 90% எரிஞ்சு உயிருக்காடி போராடிக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே கணேஷ் என்ன பண்ணுறாருன்னா, லட்சுமியை தூக்கி அவரோட மடியில் வச்சுட்டு அழுகுறாரு. நான் செஞ்சது தப்பு தான், அதுக்கு போய் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுக்கணுமா, ஏன் இப்படி பண்ணிட்ட, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ உடனே லட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்னால தான் நான் என் குழந்தைங்களையும் தீ வச்சேன், இப்போ பாரு என் குழந்தை இறந்து போச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி லட்சுமியும் அந்த இன்னொரு பிள்ளையும் இருக்குல்ல, அவங்க 2 பேர்த்தையும் ஆம்புலன்ஸ் அனுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் தொடர்ந்து ஒரு 2 ஹவர்ஸில் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அந்த பிள்ளையும் இறந்து போயிட்டாங்க. அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற அந்த 3 பேரையும் எடுத்து அந்த மார்ச்சரி ரூமில் வச்சுருக்காங்க. போலீஸ் அக்கம் பக்கம்லாம் விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ விசாரிச்சதுக்கு அப்புறமா என்ன தெரியுதுன்னா, இவருக்கு நிறைய கள்ள தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு இவர் மேலே கேஸ் போட்டு இவர் இப்போ ஜெயிலில் இருக்கார். இந்த விஷயம் நடந்து கொஞ்ச நாள் சென்று தான் அந்த இடத்துல பிரச்சனையே ஆரம்பிக்குது, அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேஸுக்காண்டி இந்த வீட்டை சீல் வச்சுருக்காங்க.
இந்த சம்பவம் நடந்து 15 நாள் சென்று என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து நம்ம லட்சுமி இருந்தாங்கல்ல, லட்சுமி கணேசன் இவங்க வந்து பிளாக் Dல இருக்காங்க. ஸோ பிளாக் Cல வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அங்கே அவங்களும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அவங்க பேர் வந்து பவானி. ஸோ பவானியோட சொந்தக்காரங்க வந்து பவானி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்க வராங்க. ஸோ இவங்களும் பத்திரிக்கைலாம் வாங்கிட்டு சரி சொந்தக்காரங்களை கீழே வரைக்கும் போய் விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய் பேசிக்கிட்டே எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நடந்து போயிட்டே இருக்கிறப்ப இவங்க கிராஸ் பண்ணுற இடம் வந்து அந்த பிளாக் D வருது. அந்த பிளாக் Dல வந்து அவங்களோட வீடு வருது. அதாவது போலீஸ் சீல் பண்ணி வச்சாங்களா அந்த வீடு வருது. ஸோ இவங்க பேசிகிட்டே போகிறப்ப இந்த பவானி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அப்படியே அந்த வீட்டு முன்னுக்கு அப்படியே நின்றுடுறாங்க. ஸோ அவங்க சொந்தக்காரங்க வந்து முன்னுக்கு பேசிகிட்டே போகிறாங்க. என்ன பதிலை காணாம அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. நம்ம பவானி வந்து அங்கே நின்றுட்டு இருக்க பார்க்குறாங்க. அப்போ உடனே பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு ஏன் அங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட இது ஒரு பதிலுமே வரல. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தோள்பட்டையை அப்படியே குலுக்கியே பவானி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க வந்து ஃபீல் ஆகிட்டு ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. அன்றைக்கி நைட் வந்து பவானிக்கு பயங்கரமாக உடம்பு முடியாமல் போச்சு. அப்போ உடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற கிளினிக் கூட்டிகிட்டு போய் மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மக்கியானால் வந்து அவங்க ஹஸ்பண்ட் காலையிலே வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. ஸோ வேலைக்கு கிளம்பி போனோன்னா ஒரு மணி ஒரு 11 இருக்கும். 11 மணிக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட பவானிக்கு வந்து பயங்கரமாக உடம்பு முடியாமல் போச்சு. பயங்கர ஃபீவராக இருக்குது. அப்போ பக்கத்து வீட்டிலலாம் இருக்கிறவங்க வந்து அவங்ககிட்ட வந்து நார்மலாக பேசுவாங்க போல. அப்போ வந்து பார்க்கும்போது என்ன உடம்பு இப்படி கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணோன்னா அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி பவானிக்கு உடம்பு ரொம்ப முடியல, நீங்கள் வந்து என்ன வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டுன்னு அவரும் வேலை செய்கிற இடத்துல பெர்மிஷன் கேட்டுட்டு அவரும் வந்துட்டார். ஸோ அவர் வந்து வீட்டுக்குள்ளே பூந்துருக்காரு. ஒரு 2-3 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருக்காரு. அப்போ உடனே இந்த பவானி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது சொன்னல, அதில் அவங்களோட பெண் குழந்தை இப்போ ஓடி போய் வேகமாக கட்டி பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வராதடா நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஸோ சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒன்றும் புரியல ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் குழந்தைகிட்ட வந்து சொல்கிறாங்க நமக்கு யாருமே இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தீ குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உங்களுக்குலாம் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவன் எப்படி பேசுகிறா வித்தியாசமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு. அப்போ உடனே பவானியோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கால் பண்ணான்னா அவங்க அம்மா வந்து நம்மளோட பவானியும் அந்த பிள்ளைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு அங்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாமியெல்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பேயை ஓட்டுறவங்க எல்லாத்தையும் அவங்களும் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பவானியோட அம்மா வந்து நடந்த விஷயத்த வந்து அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு காளி சாமிக்கு வந்து ஒரு பூஜை மாதிரி செய்கிறாரு. செஞ்சு முடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களோட பிள்ளை உடம்புல வந்து ஒரு எரிஞ்ச பேய் ஒன்று பூந்துருக்கு, அதுதான் இப்படியெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காருன்னா சில மந்திர பூஜைகள்லாம் பண்ணிட்டு அந்த பவானி உடம்புல வந்து அந்த ஆத்மா இருக்குல்ல அந்த ஆத்மாவை வர வச்சிருக்காரு. ஸோ அந்த ஆத்மா கிட்ட வந்து அவர் பேசுகிறாரு. ஸோ பேசும்போது அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா ஆமாம் நான் லட்சுமி தான் இறந்து போனதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே. அதுக்கப்புறம் பயங்கரமாக ரொம்ப பூஜையெல்லாம் பண்ணி அவங்க பவானி உடம்புலேருந்து அந்த லட்சுமி ஆத்மாவை வந்து அந்த சாமியாரை அடித்து விரட்டி விட்டாரு. அப்போ அவங்க அம்மா கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க வந்து மறுபடியும் அந்த அப்பாயின்மெண்ட் போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மா வந்து இவங்க உடம்புல மறுபடியும் பூந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க எதாக இருந்தாலும் அப்படின்னு அந்த சாமியார் நம்ம பவானியோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்னா இவளை நம்ம அங்கே அனுப்ப வேணான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதமாக நம்ம பவானியும் அந்த 2 பிள்ளைங்களையும் அவங்க வீட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இருக்குது, ஸோ அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அந்த வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு அப்படி இருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் இப்படியே முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மறுபடியும் ஒரு 10 நாள் சென்று மறுபடியும் ஒரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இவங்க தங்கியிருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தண்ணி வசதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து நள்ளிரவு 12 மணி 4 மணிக்குள்ளே தான் இந்த தண்ணி வந்து அங்கே விடுவாங்களாம். ஸோ நார்மலாக அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா ஒரு 1:30 மணி போல் வந்து தண்ணி விடுறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ உடனே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ராஷின்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 2 குடத்தை எடுத்துக்கிட்டு அவர் வெம்மாக்குறோம் போகிறாரு கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவர் வந்து எப்படி போகிறாருன்னா இந்த டி பிளாக் இருக்குல்ல இவங்க வீட்டை தாண்டி அப்புறம் கீழே படி இறங்கி தான் கீழே போகணும். அப்போ உடனே இவர் வந்து அவங்க வீட்டை தாண்டி கீழே படியில் இறங்கி போகலான்னு ஒரு 2-3 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே அந்த லட்சுமியும் அந்த 2 பிள்ளைங்களும் இறந்து போனாங்களே அவங்க வந்து அந்த படிக்கட்டில் உக்காந்துருக்காங்க. ஸோ உக்காந்துருக்கிறவரை பார்த்தோன்னே இவருக்கு பயங்கர பயமானோன்னா அந்த கையில் இருக்கிற குடத்தை தூக்கி வீசிட்டு பயங்கரமாக கத்திட்டு வேகமாக ஒரு வீட்டுக்கு ஓடுறாரு. இவர் இப்படி வேகமாக கத்தி ஓடுறது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு என்னன்னு போய் கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த லட்சுமி அந்த பிள்ளைங்களோட அங்கே படிக்கட்டில் உட்காந்துருக்குறா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 24 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அப்போ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியாது. ஸோ இந்த ஆத்மா வந்து எப்படியா நம்ம விரட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவங்கனால அந்த ஆத்மாவை அந்த இடத்த விட்டு விரட்டவே முடியல. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ரகு இருக்கார்ல அவர் வந்து கேட்டிருக்காரு, பக்கத்து வீட்டிலேருந்து கேட்டிருக்காரு, சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குதா ஒரு நாள். என்னன்னா அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஐயோ எரிதே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்கி வாய்ஸ் வந்து பயங்கரமாக கேட்டு இருக்குது. இன்னமும் அந்த இடத்துல இந்த சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து உண்மையோ பொய்யோ இல்லை எல்லாரும் கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களோ அதெல்லாத்தையும் ஒரு சைடில் தள்ளி வச்சிடுங்க. தள்ளி வச்சுட்டு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேருமே ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோ இவங்க வந்து நல்ல ஒரு புரிந்துணர்வோடு இருக்கணும். அவங்களுக்கு உயிராக நீங்கள் இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த கள்ள தொடர்பு கிராஷ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தில் யாராலுமே சந்தோஷமாக வாழ முடியாது. எல்லாத்துக்குமே இந்த நிலைமை தான் நடக்கும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. இந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்.